Hey, this is Navi. Welcome and welcome back to my YouTube channel. இன்றைக்கி இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எ டே இன் மை லைஃப் vlog தான். சென்னை வீக்கெண்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. 2012 இருந்து அவங்க ஆக்டிவாக இருக்காங்க. இது ஸ்டார்ட் பண்ணது முரளிதரன் அழகர் சார். எனக்கு அவரோட ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், அவரோட பெயிண்டிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப வருஷமாக அவரை ஃபாலோ பண்ணிருக்கேன். அவர் இன்றைக்கி மீட் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. நான் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு தேவையான டோக்கனை நான் அங்கே டிக்கெட் கவுண்டரில் வாங்கிட்டு மெயின் பில்டிங்குள்ளே நாங்கள் போயிட்டோம். நானும் திவாகர் ப்ரோ, இனியன் ப்ரோ எல்லோரும் போயிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்த்துட்டு இருந்தோம், எதை ஸ்கெட்ச் பண்ணலான்ட்டு. அங்கே வந்து சின்ன சின்ன சிற்பங்கள், கல்வெட்டுகள் இதெல்லாம் வந்துட்டு அந்த மெயின் பில்டிங்கில் வச்சுருந்தாங்க. அதில் பர்டிகுலராக எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டை ஸ்கெட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தா ஸ்டாச்சு இருந்தது. அந்த புத்தா ஸ்டாச்சு தான் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்னும் தனியாக சின்ன சின்ன ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்தது. அதையுமே நான் ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருந்தேன். எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததோ, இந்த எலிஃபேண்ட் அண்ட் தென் வந்துட்டு மறுபடியும் ஒரு குட்டி புத்தா, இதெல்லாம் ஸ்கெட்ச் பண்ணிட்டுருந்தேன். இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்துட்டு எப்படி சொல்கிறது, மற்ற கல்வெட்டுகள், அதாவது லாங்குவேஜ் ரிலேட்டடாக இருக்கிற கல்வெட்டுகள்லாம் இருந்தது. தமிழ் லாங்குவேஜ் ஆகட்டும், மற்ற லாங்குவேஜ் ஆகட்டும், என்னால் அந்த பர்டிகுலர் திங்ஸை வந்து கேப்சர் பண்ண முடியல. ஸோ இங்கேருந்து நான் மறுபடியும் அந்த சைட் போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்ருந்தேன். அந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்துட்ருந்தேன். அதில் வந்து அந்த பர்டிகுலர் கல்வெட்டு எது ரிலேட்டடானது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக அவங்க எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுத்துருந்தாங்க, பார்த்தா புரியறதுக்கு. எந்தெந்த சிவிலைசேஷன்லேருந்து அந்த கல்வெட்டுகள் எடுக்கப்பட்டது, அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மேலேருந்து மறுபடியும் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு நானும் திவாகர் ப்ரோவும் இந்த பர்டிகுலராக சிவன் வித் நந்தின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு, அதை ஸ்கெட்ச் பண்ணிட்டுருந்தோம். அப்போ முடிகிறப்போ அரௌண்ட் 1:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து முன்னாடி வந்துட்டு நாங்கள் எங்களோட ஆர்ட் ஒர்க்லாம் கேதர் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம். இவர் தான் முரளிதரன் சார். அவர் வந்து ஒவ்வொருத்தரோட ஆர்ட் ஒர்க்கும் எடுத்து அதை பற்றி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம். இது கந்தசாமி சார் பண்ணியிருந்தார். ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் யூஸ் பண்ண டெக்னிக் ஆகட்டும் எல்லாமே. இந்த பெயிண்டிங்ஸ் வந்து அலீம் சார் பண்ணியிருந்தார். ஸோ இதுவுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலர்ஸ் அவர் சூஸ் பண்ணதாகட்டும், அது எப்படி வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காருங்கிறது. ஒவ்வொருத்தரோட ஆர்ட் ஒர்க்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லைக் அவங்களோட பர்டிகுலர் ஸ்டைல் வந்துட்டு அதில் சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சது. லைக் வந்து எப்படி சொல்கிறது, ஒவ்வொருத்தரோட ஆர்ட் ஒர்க் பற்றியும் வந்துட்டு டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சது. முரளிதரன் சார்ட்டியுமே வந்துட்டு நான் நிறைய இன்புட்ஸ் வாங்கிட்டு இருந்தேன், எப்படி என்ன இதுன்ட்டு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் தென் இது முடிகிறப்பவே அரௌண்ட் 3:30 ஆகிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான், இனியன் ப்ரோ, அப்புறம் திவாகர் ப்ரோ வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போயிட்டு எங்கே சாப்பிட்லாம் அப்படிங்கிறப்ப ஹோட்டல் சங்கம்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோட்டில், அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். போயிட்டு பைக் வந்து முன்னாடி பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட பைக் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் பைக் பார்க்கிங். சென்னை வீக்கெண்ட் ஆர்டிஸ்ட் நீங்களும் வரணும், நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா அவங்களோட ஃபேஸ்புக்கில் அது இன்ஸ்டாகிராம் செக் அவுட் பண்ணுங்கள், அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் ஹோட்டல் வந்துட்டோம். ஒரு சின்னதாக இல்லை, கொஞ்சம் ஹெவியாகவே செமையாக சாப்பிட்டோம். அண்டு குனாஃபா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இனியன் ப்ரோ வந்து ட்ரை பண்ணலான்னு சொன்னார். ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. அங்கேருந்து மறுபடியும் ஹிந்துஸ்தானில் வந்து ஆனுவல் சேல் போட்டிருக்காங்க. ஸோ அது அங்கே போயிட்டு ஆனுவல் சேலில் எங்களால் என்னென்ன வாங்க முடியுதோ அதை வாங்கலாம், எது நல்ல டீலாக இருக்கோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போயிட்டோம். இனியன் ப்ரோக்கும் வந்துட்டு அவர் கொஞ்சம் கேன்வாஸ் ஏதோ வாங்கணுன்னாரு. எனக்குமே நான் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கின கேன்வாஸ் எல்லாமே தீந்துடுச்சு. நான் இப்போ தான் அக்ரிலிக் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். நானுமே கேன்வாஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அக்ரிலிக் அண்ட் வாட்டர் கலர் ஷீட் அண்ட் தென் ஈசல்ஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருந்தது. இன்ஃபேக்ட் மார்ட்டேயில் வந்துட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி கேன்வாசஸ்லாம் இருந்தது. எல்லாமே நல்ல டீலில் இருந்தது. ஸோ எங்களுக்கு தேவையான பொருளை வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து எடுத்தோம். லைக் கேன்வஸஸ், அதுக்கப்புறம் அக்ரிலிக் பெயிண்ட் எனக்கு இங்கே வந்து நான் பார்த்த கலர் கிடைக்கல. ஸோ நான் கீழேருந்து எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் ஈசல் எனக்கு ரொம்ப வருஷமாக வாங்கணுன்னு ஆசை. அந்த ஈசலுமே ஒன்று 50% ஆஃபில் இருந்தது. ஸோ இது நல்ல டீல்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன். இந்த மேலே இருக்க டிஸ்கவுண்ட் ரூமில் வாங்குறது வந்துட்டு பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கும். அண்ட் தென் அந்த டிஸ்கவுண்ட் ரூம் இல்லாமல் மற்ற ஆர்ட் மெட்டீரியல்ஸ்க்கு வந்துட்டு 2000க்கு மேலே வாங்கினா 20% ஆஃப்னு சொல்லிட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல டீல்.
கீழே அக்ரிலிக் கலர் கேம்லினில் கொஞ்சம் தேவையான கலர்ஸ் எடுத்தோம். அப்புறம் எனக்கு வின்சர் & நியூட்டன் காட்மேன் வாட்டர் கலர் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதில் எனக்கு தேவையான கலர்ஸ் வந்துட்டு நான் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. அதை கொஞ்சம் ரீஸ்டாக் பண்ணேன். அப்புறம் எனக்கு இந்த பேலட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நான் வாங்கலை, பட் ஆனால் இது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப காம்பேக்டாக இருந்தது. இன்கேஸ் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்மளோட பெயிண்ட் வந்துட்டு இதில் ஒரு சின்ன சின்ன ட்ராப்லெட் மாதிரி வச்சுட்டு இதை நம்ம அழகாக பேக்கெட்லேயே கூட வச்சுட்டு கேரி பண்ணிட்டு போகலாம். ப்ரஷ் பெயிண்ட் இருந்ததுன்னா ஈஸியாக ஸ்கெட்ச் பண்ணலாம். நான் அங்கேருந்து கிளம்புறது தான் ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது. ஏன்னா ஈஸில் நான் என்னோடய பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போனோம். அங்கேருந்த அருண் ப்ரோ வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அந்த ஈசலை கட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வாங்கின ஆர்ட் ஒர்க்கை வந்து தனியாக ஒரு பேக்கில் போட்டு அதை மறுபடியும் கயிறு போட்டு கட்டி செம சேஃபாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படியோ ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அன்பேக் பண்ணிட்டு செக் பண்ணேன் எப்படி இருக்குது என்னதுன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எப்படி சொல்கிறது, இதோட எம்ஆர்பி வந்து 3300 வந்தது. இதிலேருந்து 50% ஆஃப்னா அரௌண்ட் 1700 வந்தது. என்னை கேட்டால் வந்து இது வந்து ரொம்ப சூப்பரான டீல். அதனால் நான் அதை யோசிக்கவே இல்லை, நான் டக்குன்னு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கேன்வஸஸ் தான் நான் கொஞ்சம் நிறையா வாங்கியிருந்தேன். ரொம்ப ஒரு மீடியமான சைஸில் மல்டிபிள் கேன்வஸஸ் வாங்கியிருந்தேன் எனக்கு தேவையானது. மேலே வாங்கினது ஒரு 3000 இருந்தது. அப்புறம் கீழே வந்துட்டு கலர்ஸ் அண்டு மற்ற திங்ஸ்லாம் வாங்கினது ஒரு 2000 இருந்தது. இதுதான் அந்த கேன்வஸு ஸ்மார்ட் மார்ட்டேயில். அது இல்லாமல் பேலட் வாங்கியிருந்தேன். அதுவுமே நான் டீட்டெயில்டாக காட்டுறேன். இதில் கலர்ஸ் நான் ஆல்ரெடி அக்ரிலிக் வச்சுருக்கேன், பட் ஆனால் ரொம்ப சின்ன பாட்டிலில் இருக்கும். கேம்லின் கலர்ஸுமே நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் அக்ரிலிக். ஸோ அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால கேம்லின் டியூப்ஸ் வாங்கியிருந்தேன். இதுதான் நான் சொன்ன அந்த வாட்டர் கலர் காட்மேன். இது ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த டப்பா. அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கலர்ஸ் வந்துட்டு உள்ளே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இருந்த கலர் தீர்ந்துட்டதுனால நான் ப்ளூ கலர் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அந்த ப்ளூ கலர் வந்து நான் ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த பேலட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வந்து ஏர்டைட் பேலட், அதாவது காற்று உள்ளே போகாமல் இருக்கும். ஸோ தட் நீங்கள் யூஸ் பண்ணுற பேலட் வந்துட்டு அந்த மாதிரி காற்று உள்ளே போகாத மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களோட பெயிண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் பேலட் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 2-3 பேலட் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இதை நான் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து அரௌண்ட் 550. ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி டுடேஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நவி. பை பை, டேக் கேர், பீஸ் அவுட்.